செவிப்புலன் பலகீனமடையாமல் இருக்கவும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாம்பு காதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஊசி விழுந்தா கூட என் காதுல உழுன்ற அந்த ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான வசீஃபா ரப்புல் ஆலமீனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அந்த திருப்பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பு நெஞ்சங்களே, உலகத்தின் வாழ்க்கையிலே உறுப்புக்களை ஆரோக்கியமாக அல்லாஹு தாலா தந்து விட்டானேயானால் பெரிய நேமத்தாக இருக்கிறது. அந்த உறுப்புக்கள் தத்தமது சக்திகளை உலகத்தின் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தி காட்டும்போது அதில் எந்த விதமான ஒரு நெருடலும் ஒரு குறைபாடும் இல்லாமல் நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கை கழித்து விடுகிறது. ஆனால் அந்த சக்திகள் பலவீனமடையும் போது, அந்த உறுப்புகளுடைய சக்திகள் பலவீனமடையும் போது அதை தாங்குகின்ற சக்தி, அதை தாங்குகின்ற உள்ளம் நம்முடைய உள்ளம் அல்ல. பூ போன்ற இதயமுடைய நாம் அதுபோன்ற ஒரு விபரீதங்களை தாங்குகின்ற சக்தி பெற்றார்கள் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பலத்தை, நம்முடைய உறுப்புகளுக்கு பலத்தை தர வேண்டுமாயின் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அற்புதமான அஸ்மாக்களை கொண்டு அவனிடத்திலே மனமாற அழுது மன்றாடி நாம் அந்த அஸ்மாக்களை உச்சாடனம் செய்து அவனிடத்தில் உதவி தேடுவது அவசியமாகிறது. அதில் குறிப்பாக காது பிரச்சனை வயதாகின காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரும் பலகீனம். செவிப்புலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பலகீனமடைந்து செவித்திறன் சற்று குறைவாகவோ அல்லது இல்லாமலோ போவது, நவுதுபில்லா, இல்லாமலோ போவது. சில நேரத்தில் வயதானவங்க படுற பாட பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், அந்த வீட்டில் உள்ளவங்களே கிண்டல் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் அவ பெத்த பிள்ளையே கிண்டல் பண்ணுவா, அவ கூட இருக்கக்கூடிய பேரன்மார்கள் பேத்திமார்கள்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அந்த செவித்திறன் இல்லாததுனால நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று கேட்க அப்படின்ற மாதிரி, நான் காது காதுன்னு சொன்னால் நீ லேது லேதுன்னு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அந்த தாயையோ அல்லது வயோதிக அந்த தந்தையோ இம்சிப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. அதனால் மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகும். வெளியிலையும் போக முடியாது. வெளியில் அப்படி போயிட்டு வந்தால் கூட வாகனத்தின் சத்தம் காதில் கேட்காததுனால, ஹாரன் சத்தம் கேட்காததுனால எங்கேயாவது ஆபத்தில் போய் மாட்டிக்கிறோன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க. இந்த செவித்திறன் அற்ற அந்த ஒரு காரணத்திற்காக எல்லா வகையிலும் முடங்கி போவாங்க அந்த வயோதிகர்கள். ஏன் சில நேரத்தில் இளைஞர்களை கூட அந்த செவிப்புலன் பாதிக்கும். நான் சொல்லுவேன், அல்லாவுக்கு மாற்றமான விஷயங்களை மோஸ்ட்லி கேட்காதீங்க. எப்போ நீங்கள் இறைவனுக்கு மாற்றமான ஹராமியத்தான விஷயங்களை காதில் வைத்தீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பின் கருணை உங்களை விட்டும் துண்டிக்கப்பட்டு உங்களுடைய உறுப்புகள், முக்கியமாக அந்த காது, உங்களுடைய அந்த காது அதனுடைய பலாபலனை, அதனுடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடும். நவுதுபில்லா. அதனால் பாடல்கள், நான் இளையராஜா பாட்டு கேட்டேன், ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டேன், இப்படி போனோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய காதை பாதுகாக்க முடியாது. நிறைய கிராத்தை கேளுங்க, நிறைய நல்ல விஷயங்களை கேளுங்க. அப்படி கேட்க கேட்க அதில் உத்வேகத்தை அல்லாஹு தாலா கொடுத்துக்கிட்டே இருப்பான், பயனை அல்லாஹு தாலா கொடுத்துக்கிட்டே இருப்பான். மீறி அந்த ஒரு செவிப்புலன் பலகீனம் அடையாமல் இருக்கவும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பாம்பு காதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஊசி விழுந்தா கூட என் காதில் உழுன்ற அந்த ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான வசீஃபா ரப்புல் ஆலமீனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அந்த திருப்பெயர்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா சமீஅ், யா சமீஅ், உற்று கேட்பவனே, தூய்மையாக கேட்பவனே, துல்லியமாக கேட்பவனே, துல்லியமாக கேட்பவனே. யா சமீஅ்னா என்ன? துல்லியமாக கேட்பவனே. யா சமீஅ், யா சமீஅ், யா சமீஅ் 101 முறை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த வசீஃபா சாதாரணப்பட்டதல்ல, பல உலமாக்களால் அனுபவ ரீதியாக பகிரப்பட்டது. அதனால் யா சமீஅ், யா அல்லாஹ், யா சமீஅ், சமீஅ் என்பது துல்லியமாக கேட்பவனே, யா அல்லாஹ். இயற்பெயராக இருக்கக்கூடிய ரப்பின் இயற்பெயராக இருக்கக்கூடிய யா அல்லாஹ். ஓ அல்லாஹுவே, துல்லியமாக கேட்பவனே யா அல்லாஹ், துல்லியமாக கேட்பவனே யா அல்லாஹ் என்று 101 முறை நீங்கள் ஓதி முடித்து அந்த கைகளில் ஊதி காதுகளில் தடவி கொண்டீர்களேயானால் அந்த ரப்பின் கருணை இந்த காதுகளுக்குள் பாய்ச்சப்படுகிறது. அதன் காரணமாக உங்களுடைய காதுகள் பலம் பெறுகின்றன. வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, காதை பாதுகாப்பது, இந்த திக்ரின் மூலமாக பாதுகாப்பது அனைவருக்குமான பொது கடமை. அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்யட்டும். செவிப்புலன் அற்ற மனிதர்களாக மாறுவதிலிருந்தும்
பலகீனப்படக்கூடிய மனிதர்களாக மாறுவதிலிருந்தும் அல்லாஹ் உங்களையும் நம்மையும் பாதுகாக்கட்டும். இந்த காணொளி உங்களை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள். ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.